அட கடவுளே, இப்ப யார் வந்திருக்காங்க? கிளினிக் போக வேற நேரமாச்சு. என்னங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நான் யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆனா எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல. நீ ஜூமி கிட்ட சொல்லு. அவ வீட்ல இருந்திருந்தா நான் அவகிட்டே சொல்லியிருப்பேன். அவ எங்க போனான்னு தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. காலையிலேயே வெளியில போயிட்டா. அட நீ நாஷ்டா பண்ணு, மெயின் டோரை நான் ஓபன் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் சரிதா அன்னைக்கு அவ செஞ்ச டிஃபனை டைனிங் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணா. அங்க ஏற்கனவே அவங்க மாமியாரும் அவனுடைய மச்சனனும் உட்காந்துருந்தாங்க. அப்போ இன்னைக்கு மறுபடியும் உப்புமாவா? அப்புறம் இந்த சத்து சர்பத்து. ஓஹோ, என்னால முடியலப்பா. ஐயோ. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதனால உங்க லிவர் கெட்டு போயிடுச்சு. இங்க பாரு முகேஷ், ஏற்கனவே வயசு கம்மி தான் உனக்கு. கொஞ்சம் சாப்பிடுறது எல்லாத்தையுமே பார்த்து சாப்பிடு. அண்ணி, எனக்கு புரியுது, நான் சாப்பிடுறேன். அத்த, இந்தாங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. குடுமா. ஆமா, ராகேஷ் எங்க போயிட்டான்? அட, அவரு கதவு திறக்க போனாரு. இருங்க, நான் பாக்குறேன். அப்படி சொல்லி சரிதா ராகேஷ் எங்க அப்படின்னு பார்க்க போனா. அப்போ ராகேஷ் கதவு கிட்ட இருந்து வீட்டுக்குள்ள வந்தான். அவன் கையில ஒரு பேப்பர் இருந்துச்சு. முகத்துல பதட்டம் தெரிஞ்சுது. அதை பார்த்து சரிதா கேட்டா, என்னங்க, யார் அது? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு, அத பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னது, எனக்கா? நான் என்ன பண்ண? கொடுங்க, நான் பாக்குறேன். அப்படி சொல்லி சரிதா அந்த நோட்டீஸை வாங்கினா அதை கவனமா படிக்க ஆரம்பிச்சா. அது படிக்கும்போது சரிதாவோட கண்ணெல்லாம் செவந்து போச்சு. அவ ரொம்ப கோவமாயிட்டா. அதுக்கப்புறமா சரிதா ரொம்ப கோவமா மச்சனை முகேஷ் கிட்ட போனா. என்ன முகேஷ் இது? உன் பொண்டாட்டிக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? என்ன இது? என்ன நோட்டீஸ் இது? அவ வக்கீலா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாளா? அண்ணி, இத பத்தியெல்லாம் உனக்கு ஒன்னும் தெரியாது. முதல்ல நான் படிக்கிறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நானே படிச்சு சொல்றேன். உங்க பொண்டாட்டி என் மேல என்ன அப்படி புகார் கொடுத்திருக்கான்னு. குற்றச்சாட்டு, நான் இந்த வீட்டுல ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறேனம்மா. என்ன, அது உண்மையா? இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது குற்றச்சாட்டு, நான் இந்த வீட்டுல இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்றேன்னா, அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடை சமைச்சு கொடுத்து. இப்ப சொல்லுங்க, நான் உண்மையிலேயே டார்ச்சர் பண்றேன்னா? நான் ஒரு டாக்டர், உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து தானே சமைச்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் கிளினிக்கு வர பேஷண்ட்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாயிடுது. அதனால தான் நான் அவங்க எல்லாருக்கும் இப்படி சமைச்சு கொடுக்குறேன். ஐயோ, ஏமா எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற? அவ இன்னும் சின்ன பொண்ணு இல்லம்மா, இந்த வீட்டு மருமக தானே. அவ வரட்டும், அவளுக்கு நான் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறேன். பரவாயில்ல அத்தை, உங்க சின்ன மருமக வாயால என்கிட்ட பேச மாட்டா போல, அதனால தான் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. பரவாயில்ல, விடுங்க. இந்த தடவை அவளுக்கு நான் எப்படி பதில் கொடுத்துக்கணுமா அப்படியே கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, நாளைக்கு நம்ம கோர்ட் போறோம். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, புரியுதா? ஆனா சரிதா, இதெல்லாம் தேவையில்லை சரிதா. நிச்சயமா தேவைப்படும். கோர்ட் வரைக்கும் வந்துருச்சுல, அப்ப நான் கோர்ட்டுக்கே போய் ஜெயிச்சுட்டு வரேன். இப்படி பெரிய மருமக சின்ன மருமகுள்ள வீட்டுல சண்டை நடக்க ஆரம்பிச்சுது. பெரிய மருமக ஒரு டாக்டரா இருந்தா, சின்ன மருமக வக்கீலா இருந்தா. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சுத்தமா ஆகாது. சின்னவளுக்கு முதல்ல இருந்து வெளியே சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, யாருக்கும் கீழே இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. சொல்லப்போனா இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா, கல்யாணம் முடிஞ்ச ஜோவி வீட்டுக்கு வந்தப்போ சரிதா கையால சமைச்ச சாப்பாட சாப்பிட்டப்போ. அட அக்கா, இந்த வெள்ளரிக்காய் குழம்பு அப்புறம் இந்த சப்பாத்தி, இது ஏன் இவ்வளவு தடியா இருக்கு? அதுவா, அது மல்டி கிரெயின்ல பண்ணதுமா, அது அப்படி இருக்கு. அப்புறம் வெள்ளரிக்காய் வேலுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஆனா அக்கா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதுல டேஸ்டே கிடையாது. நீங்க என்ன வரவேற்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச சைனீஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, விடுங்க, நானே செஞ்சுக்கிறேன். நில்லு ஜூஹி, சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு, மறுபடியும் செய்யக்கூடாது. உனக்கு முகேஷ் பத்தி தெரியும்ல? எனக்கு தெரியும். அவரோட லிவர் கெட்டு போச்சு. இதெல்லாம் இப்ப ரொம்ப நார்மல்கா. இதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுக்கணுமா என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் இந்த வீட்டு மருமக தான். இந்த வீட்டு கிச்சன்ல உங்களுக்கு இருக்க உரிமை தானே எனக்கும் இருக்கு. அப்படி சொல்லி ஜூஹி கிச்சனுக்குள்ள போனா அவளுக்கு பிடிச்ச சைனீஸ் ஐட்டமாவை சமைக்க ஆரம்பிச்சா. அவ்வளவுதான், அன்னையில இருந்து சாப்பாடு விஷயத்துல பெரிய மருமக சின்ன மருமகளுக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சுது. பெரிய மருமக அப்படிங்கறதுனால சரிதா எல்லார் மேலேயும் அதிகாரத்தை செலுத்தினா. ஆனா அத ஜூஹியால தாங்கிக்க முடியல. அதனால சரிதா மேல அவ ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தா. கோர்ட்லயே இனி பாத்துக்கலான்னு சரிதாவும் முடிவு பண்ணா. அப்பதானே சின்ன மருமகளுடைய மூக்க அவளால உடைக்க முடியும். சொல்லுங்க மிஸ்ஸஸ் சரிதா, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்க மாமியார் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கொடுமைப்படுத்துறதுக்கு? அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் மேடம். ஆனா எங்க வீட்டுல வந்து கேட்டு பாருங்க. எல்லாருக்கும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன். ஆனா இங்க பாருங்க சரிதா, நீங்க தினமும் செஞ்சு கொடுக்குற இட்லி உப்மாவால எல்லாம் நல்லா இருப்பாங்களா? அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாரும் பாவம் டேஸ்ட்லெஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனிமேல் லைஃபை வாழணுமா அப்படின்னு அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஓஹோ, அப்படியா? யோர் ஆனர்,
தயவு செஞ்சு என் மாமியார், என் மச்சனை, என் வீட்டுக்காரு எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. அப்போ உண்மை எது பொய் எதுன்னு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு கோர்ட் விசாரிக்க ஆரம்பிச்சது. ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் எந்த மருமகள் பக்கம் நிக்கிறது அப்படின்னு சுத்தமா புரியல. அதனால எல்லாருமே திணறிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி, அத்த என்னாச்சு இந்த நேரத்துல? எல்லாரும் ஓகே தானே? இங்க பாருமா, முகேஷ்க்கு என்னாச்சுன்னு தெரியலமா. வயிற்று வலியில அவன் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். அட அத்தை, இதை நீங்க ஏன் முதல்லயே சொல்லல? ஆனா நான் எப்படிம்மா சொல்லுவேன்? சரி சரி விடுங்க, நான் உடனே போய் என்னன்னு பாக்குறேன். சரிதா உடனே போய் முகேஷை செக் பண்ணா. அதுக்கப்புறம் அடுத்த நாள், முகேஷ் நேற்று நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறத நான் கேட்க மாட்டேன். ஆனா இனிமே எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு சாப்பிடுங்க. சரி, நான் கிளம்புறேன். கிளினிக் போறதுக்கு முன்னாடி எனக்கு கோர்ட்டுக்கு போகணும். அதுக்கு அவசியம் இல்லை அக்கா. நான் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டேன். நேற்று நைட் இவரோட நிலைமையை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். தோத்தது நான் தான். கோர்ட்டுக்கு போனாலும் அதுதான் நடக்கும். எப்பவுமே நீங்க சரிதான், நான் தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. இதுக்கப்புறம் கிச்சன்ல நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதையே நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம். அதை கேட்டு சரிதாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவ ஜூஹிய கட்டிப்பிடிச்சு இப்படி சொன்னா, இல்ல, தப்பு என்னோடதும் தான். நேத்து நான் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்ல, சந்தோஷமா இருக்கிறதும் முக்கியம்தான். ஆரோக்கியமா சமைச்சு கொடுக்கறதுனா அவங்களுக்கு சந்தோஷமா சமைச்சு கொடுக்கறது நீ. இதுக்கப்புறம் நம்ம கிச்சன்ல நான் மட்டும் சமைக்க போறது இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்க போறோம். வா வா வா, இதுதான் சொல்லுவாங்க ஹாப்பி என்டிங்னு. சரி சொல்லுங்க மருமவளுங்களா, இன்னைக்கு நீங்க சாப்பிட என்ன சமைச்சு கொடுக்க போறீங்க? ரீதி, நீதி, பிரீத்தி எங்க இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். இதோ வந்துட்டோம்மா. வந்தனா இப்படி கூப்பிட்டதுமே அவளோட 3 பொண்ணுங்களும் பிரீத்தி, நீதி அப்புறம் பிரீத்தி அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. பிரீத்தி எப்பவுமே நடுவுல நடந்துட்டு இருப்பா. அப்புறம் அவளை பிடிச்சுக்கிட்டு நீதியும் பிரீத்தியும் நடந்துட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா, பிரீத்தி அப்புறம் நீதியால பார்க்க முடியாது, அப்புறம் ரீதியால சரியா நடக்க முடியாது. அதனால அவங்க ஊன்றுகோல் பிடிச்சிருக்கிற ரீதியை பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க. ரொம்ப தூரம் போக வேண்டான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எங்க கூட ரீதி அக்கா தான் இருக்காங்கல்ல. அட, எவ்வளோ நாளுன்னு 3 பேரும் சேர்ந்துருப்பீங்க. நீங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு தனியா போயிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். நாங்க எப்பவுமே ரீதி அக்காவோட தோள் பிடிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருப்போம். வந்தனாக்கு பையன் யாருமே இல்ல, 3 பொண்ணுங்க தான், அதுவும் மாற்றுத்திறனாளிகள். அதனால ரொம்பவே சோகமா இருப்பாங்க. வந்தனாவோட கணவர் ஒரு சின்ன விவசாயி. ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள், பிரீத்தி எங்க இருக்க? நான் ரோட்டி செஞ்சுட்டு இருக்கேம்மா. நாள் முழுக்க நீ தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப. உன்னோட தங்கைகளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு. அம்மா நான் இருக்கேன்ல, அப்புறம் அவங்களால எப்படி பண்ண முடியும்? அது இல்ல ரீதி, நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க? எப்படியாவது சமாளிச்சு தானமா செய்யணும். வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கறதுக்கு நாம பணக்காரங்களும் கிடையாது. ஆனா அம்மா, அவங்களால எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? அவங்களால பார்க்க முடியாது. எது சர்க்கரை எது உப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எது முள்ளங்கி எது கேரட்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கம்மா. நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கிறேன். ரீதி சொன்னதை கேட்டு வந்தனாக்கு கண்ணீர் வந்துருச்சு. இத பிரீத்தியும் நீதியும் கேட்டுட்டாங்க. அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம், அம்மா அப்பா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க 3 பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். இல்லனா எங்களோட கல்யாணத்தை ஒரே வீட்டு பசங்களோட பண்ணுங்க. எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். அவங்களுக்கு காசு பணம் கூட இருக்க தேவையில்ல. எங்களை பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க போதும். ஏன்னா எங்க 3 பேரால பிரிஞ்சிருக்க முடியாது. இந்த விஷயம் அவளோட அம்மா அப்பாவோட மனசுல பதிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஷாம் ஓடிக்கிட்டே வந்து, உனக்கு தெரியுமா ஒரு நல்ல செய்தி? என்னதுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கிஷன்பூர் இருக்குல்ல, அங்க கிஷன்ல ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்கு 3 பசங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. அவங்க பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க. இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அவங்க 3 பேருக்கும் நம்ம பொண்ணுங்களை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம சம்பந்தத்தை ஒத்துப்பாங்களாங்க? அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது கடவுளோட லீலன்னு நம்ம சொல்லலாம். அவங்க 3 பேருமே மனசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்கள். அதுக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அப்படியா? அப்போ உடனே அவங்க கிட்ட பேசுங்க. அடுத்த நாளே ஷாம் கிஷோரி லாலோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசினாரு. கிஷோரி லாலும் சரின்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சாச்சு. அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இரு கொஞ்சம் நிறுத்துங்க, இன்னும் நேரம் வரல. ஷாம் உங்களை
கொஞ்சம் வரதட்சணை பத்தி நாம பேசலாமா? வரதட்சணை பத்தி நாம கொஞ்சம் பேசவே இல்லையே. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்ல. அட, இதை எல்லாத்தையும் எங்களுக்காக நாங்க கேட்கவே இல்லை. நீங்க 3 பொண்ணுங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு எங்கேயாச்சும் ஊரை சுத்தி பார்க்க போவாங்க. எல்லா பக்கமும் ஆட்டோ பஸ்ன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு காரை கொடுக்கணும்னா அதுல 4 பேருமே போகணும். அவ்வளோ போதும். வேற இன்னும் நாங்க கேட்கவே இல்லை. அந்த மாதிரி காரு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. நான் ஏழை, அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேன்? அட, நான் இப்பவே கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை. இப்போ நாங்க உங்க பொண்ணுங்களை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ஒரு மாசம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. அப்போ காரை அரேஞ்ச் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரலன்னா நான் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரியா? அட கிஷோர், என்னடா பேசிக்கிட்டே இருக்க? உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைன்னா இங்க வந்து பிசினஸ் பேசிக்கிட்டே இருக்கியா? தலைவரை, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சுன்னா நொண்டி அப்புறம் குருடிய நீங்களே கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன்டா. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பையன். 3 பேர் பசங்க இருந்திருந்தாங்கன்னா முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம அவனை செருப்புலயே அடிச்சு இந்த இடத்துல இருந்து வெளியே வீசிருப்பேன். செருப்புல. நாங்க போறோம். நீங்க வேணா குருடி நொண்டிக்கு நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி வைங்க. வரதட்சணை வாங்காம யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பாக்குறேன். பார்த்துட்டே இருப்பேன். விமல், இங்க வாப்பா. ஷாமனா, சொல்லுங்க. உங்க பொண்ணுங்கள்ல யார என் மகனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? சொல்லுங்க. தலைவரே, உங்களோட இந்த நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா எங்களால பிரிஞ்சிருக்கவே முடியாது. அவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க. அதனால ஒரே வீட்டில தான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் நடக்குமா? இந்த பேராசப்பட்ட கிஷோர்லாலுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கும். ஷாமனா, எனக்கு ஒரே ஒரு பையன்தான். உங்களுக்கு விசித்திரமா தோணும். ஆனா கொஞ்சம் நீங்க யோசிங்க. நான் வார்த்தையை கொடுத்துட்டேன். உங்க 3 பொண்ணுங்களை என் மக விமலுக்காக நான் கேட்டுட்டே இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போதான் நீதியும் பிரீத்தியும் ரீத்தியோட தோளை பிடிச்சுக்கிட்டு ஊர் தலைவரோட கால்களை வணங்கினாங்க. அப்புறம் அதே மண்டபத்துல அவங்க 3 பேரும் பிரியாம ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி 3 பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த பையன் 3 அக்கா தங்கச்சிகளுக்கும் ஒரே கணவனா இருந்தான். அப்புறம் கிஷோரிலால் தன்னோட 3 பையங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாரு. Thanks for watching.